தெரிந்தே ஏமாறும் கன்னிராசி நேயர்களுக்கு கிரகநிலைகள் தற்போது விசுவாவசு வருடம் மாசி மாதம் உத்திராட நட்சத்திரம் ஏகாதசி திதி சித்த யோகம் உங்கள் இல்லத்தில் மிதுன ராசி நேயர்கள் இருந்தால் அவர்களுக்கு சந்திராஷ்டமம், அவர்களிடம் மிக கவனமாக பழகுவது நல்லது. ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சந்திர பகவான் லாபஸ்தானாதிபதி 5ஆம் இடத்தில், 6இல் செவ்வாய், சூரியன் புதன் ராகு, 7ஆம் இடத்தில் சனியும் சுக்கிரனும். சுக்கிரன் நேரடியாக உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். 10இல் குரு வந்தால் பதவி நாசம் என்பார்கள். எத்தனையோ முயற்சிகள் செய்து வாழ்க்கையில் எந்தவித டெவலப்மெண்ட்டும் இல்லை. நிறைய அவமானங்கள், நிறைய கஷ்டங்கள், கடன்கள், வீட்டில் இருக்கக்கூடிய நகைகள்லாம் அடமானம் வச்சுட்டேன், நகைகள்லாம் விற்றுட்டேன். ஒரு சிலர் சார் தாலி கூட இல்லை சார், மஞ்சளை கட்டி போட்டுனுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழல் கன்னிராசினியர்களுக்கு. விரயஸ்தானத்தில் கேது. பொறுமையாக இருங்கள், இன்னும் 2 மாதங்கள். குரு 11ஆம் இடத்தில் வரப்போகிறார். 10இல் குரு இருந்தால் பதவி நாசம் என்று சொல்வார்கள். பலவிதமான கஷ்டங்கள், சிலருக்கு நோய்கள். திடீரென்று சார் எனக்கு 60 வயசு ஆகுது சார், நல்லா இருந்தேன், நல்லா ஆரோக்கியமாக இருந்தேன், நல்லா நடப்பேன், எவ்வளோ தூரம் நாள் நடப்பேன், எல்லாம் எனக்கு எந்த இது குறையில. திடீர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பிபி வந்துருச்சு, சுகர் வந்துருச்சு, கணையம் சுருங்கி போச்சுன்னு சொல்கிறாங்க, நுரையீரல் பிரச்சனை இருக்குது, இப்படி வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் அப்படின்னு ஒரு சிலருக்கு. வயதிற்கு ஏற்றாற்போல் பிரச்சனைகள் இருக்கும், அவையெல்லாம் மாறும். காதல் செய்பவர்களுக்கு நிச்சயம் இந்த ஜூன் மாதம் மேல் குரு 11ஆம் இடத்தில் வரும் பொழுது திருமணத்தில் முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். வழக்குகள் இருந்தால் அவையெல்லாம் வெற்றிகளை கொடுப்பார். தெரிந்தே ஏமாறும் கன்னிராசி என்றால் கன்னிராசினியர்கள் சுறுசுறுப்பானவர்கள், உழைப்பாளிகள். நீங்கள் செய்யும் தவறு எதுவென்றால் ஒரு விஷயத்தை மிச்சம் வைக்கக்கூடாது. எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் அதை உடனடியாக முழுமையாக செய்துவிட்டால் அது பின்னாளில் எதிர்காலத்தில் பிரச்சனையாக வராது. அதை கொஞ்சம் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லும் பொழுது தான் அது ஒரு பிரச்சனையாக வரும். அதனால் கன்னிராசிக்காரர்கள் தன்னுடைய வளர்ச்சியை பற்றி அடுத்தவர்களிடம் வெளியே சொல்லாதீர்கள், ரகசியத்தை காப்பாற்றுங்கள். கன்னிராசினியர்கள் ஒரு லாபம் வந்துச்சு, அது வந்துச்சுன்னு சொல்லி வெளியே சொன்னால் அது எப்படி போகும்போது திரும்பி போயிடும். அதனால் நீங்கள் ரகசியத்தை காப்பாற்றிங்க. குடும்பத்தின் மீது அவ்வளவு ஒரு அன்பு பாசம் நிறைந்தவர்கள். இவங்க ரொம்ப அதாவது கூட பிறந்தவங்க, மனைவி, கணவன், உறவுகள், மாமா, மச்சான், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் நீங்கள் கெட்ட பேர், அவங்க செய்கிற தப்புக்கு நீங்கள் கெட்ட பேர் வாங்கிப்பீங்க. அதை வெளியே சொல்லி அவங்கள அவமானப்படுத்த மாட்டீங்க. இது உத்திரம், அஸ்தம், சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இது போன்ற ஒரு குணாதிசயங்கள் உண்டு. என்னவோ தெரியல, கன்னிராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10% பேர்களுக்கு திருமண வாழ்க்கை சரியாக இல்லை. மனைவி பிரிந்து சென்று விட்டார், கணவன் பிரிந்து சென்று விட்டார். என்னுடைய மனைவி வீட்டில் தகாத நபர்களிடம் பேசி கொண்டிருக்கிறார். இப்படி என்னுடைய கணவர் இன்னொரு பெண்ணிடம் தொடர்பு வைத்து கொண்டு என்னை சித்திரவதை செய்கிறார். இப்படி பலவிதமான எல்லோருக்கும் ஒரே மாதிரி பலன்களை சொல்லிவிட முடியாது. காரணம் 12 லக்னங்கள் இருக்கும், 12 லக்னங்கள் இருக்கும். என்ன திசை நடக்குது அதையும் நம்ம பார்க்கணும். இப்போ உங்களுக்கு சனி மகா திசை நடந்து கொண்டிருந்தால் கன்னிராசினியர்களுக்கு ஏறக்குறைய சனி பகவான் சனி திசை நடந்து கொண்டிருந்தால் அஷ்டமத்து கண்டக சனி வேறு இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். வாரம் ஒரு முறை ஏதாவது ஒரு ஏழைக்கு, கண் பார்வையற்றவர்,
பேச இயலாதவர், நடக்க இயலாதவர், அது போன்ற ஏழைகளுக்கு 1 கிலோ அரிசி, ஒரு 1/4 கிலோ சாம்பார் பருப்பு, தோரம் பருப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது காய்கறிகள் 9 வகையான காய்கறிகள் ஒரு 108 ரூபா அது உள்ள தட்சணையாக வச்சு ஒரு வெல்லம் உருண்டையை வச்சு கொடுத்துருங்க. அது சனி தோஷத்தை நீக்கி, அது ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் சொல்லுவாங்க இல்லையா, அதுபோல் அந்த ஒரு இல்லாத ஏழைகளுக்கு தந்தை யார் என்றால் சனீஸ்வர பகவான் தான். சனீஸ்வர பகவான் கால் கொஞ்சம் ஊனமாக இருப்பார். அதனால் அந்த ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கு இருக்கப்பட்டவங்களுக்கு கொடுத்தா எந்த பிரயோஜனம் கிடையாது. இல்லாதவங்களுக்கு உணவு கொடுப்பது, இதெல்லாம் செஞ்சேன்னா அந்த சனிதசை யோகமாக மாறும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, இந்த குரு பகவான் வருகிற ஜூன் மாதம் மேலே 11ஆம் இடத்தில் வரும் பொழுது அவருடைய பார்வை உங்களுடைய தைரியம் மூன்றாம் பார்வையாகவும் 5ஆம் பார்வையாகவும் 7ஆம் பார்வையாகவும் சனி பகவான் மீது 7ஆம் பார்வையாக, அதாவது இருக்கும் இடத்திலிருந்து 9ஆம் பார்வை மீனராசிக்கு, அங்கே சனி பகவான் அமர்ந்து உள்ளார். அந்த சனியோட தாக்கம் நேரடியாக சனி பார்த்து கொண்டிருக்கிறார். எதை செஞ்சாலும் நஷ்டம் ஆகுது, எதை தொட்டாலும் கஷ்டம் வருது, எதை பேசினாலும் 1க்கு 4 திருச்சி போய் உறவுகள் சொல்லி அது ஒரு குடும்பத்தில் ஒரு பெரிய பிரிவினையை உருவாக்கி விடுகிறது. மன நிம்மதியே இல்லை, குழப்பமாக இருக்குது. பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகவில்லை, பிள்ளைகளுக்கு குழந்தை பிறக்கவில்லை, வாரிசுகள், நான் தாத்தா பாட்டி ஆகணும் பறக்கல, எங்களுக்கு 5 வருஷமாக பெண் குழந்தை இல்லை, ஆண் குழந்தை இல்லை, 38 வயசாச்சு திருமணம் ஆகலை. இப்படி பலவிதமான சூழல்கள் கன்னிராசினியர்கள் சந்தித்து கொண்டு வருகிறார்கள். சனீஸ்வர பகவானுக்கு எல்தீபம் ஏற்றி வழிபடுங்கள். சனி குரு பெயர்ச்சி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் மீது பார்வை விழுவதால் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். சனி பகவான் வீட்டின் மீது பார்வை 7ஆம் பார்வையாக மகர ராசியை பார்க்க இருப்பதால் அந்த மகர ராசி உங்களுக்கு 5ஆம் பார்வை, 5ஆம் இடம், பூர்வ புண்ணியஸ்தானம், பதவி, திருமணம், உத்தியோகம் எல்லாமே சொல்லலாம். அது மேலே படுறதால எல்லாமே சரியாகும். அதற்குண்டான அடிக்கல் இப்போ செய்யுங்க, இப்போது அதுக்குண்டான கடக்கால போடுங்க. அது கண்டிப்பாக எது தொட்டால் நஷ்டம் ஆகுறதெல்லாம் அந்த நேரத்தில் திடீர்னு மாறிடும். ஒரே ஒரு நாளில், ஒரே ஒரு நிமிடத்தில், ஒரு மணி நேரத்தில் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பலவிதமான மாற்றங்கள் வரும். மாணவ மாணவிகளுக்கு நல்லபடியாக ரிசல்ட் வரும். மாணவ மாணவிகளுக்கு புதன் குரு பார்வை பெறுவதால் நிறைய நன்மைகள், கல்வி மூலமாக இருந்த தடைகள் எல்லாம் அகலப்போகிறது. நிறைய சுப மாற்றங்கள் ஏற்பட போகிறது. எதிரிகள் உங்களுக்கு சூழ்ச்சி செய்கிறார் என்றால் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுங்கள், கால பைரவரை வழிபடுங்கள், சர்வேஸ்வரர் அந்த பகவானை வழிபடுங்கள். இதெல்லாம் செய்வினை கோளாறுகள், எதிரிகள் கெட்டது நினைக்கிறாங்கன்னா அதெல்லாம் தாமாகவே விலகும். அடுத்து பார்த்தீங்கன்னா, வெற்றிகள் உண்டாக வேண்டுமென்றால், கணவன் மனைவி உறவில் சந்தோஷம் வர வேண்டுமென்றால் முருகப்பெருமானுக்கும் வெங்கடேச பெருமாளுக்கும் அடுத்து லக்ஷ்மி நரசிம்மருக்கும் ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. திருமண வாழ்க்கையில் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் சிறப்பாக போகும். எல்லோரிடத்திலும் கோபம் இருக்கும். ஒரு குடும்பத்தில் அப்பா கிட்ட கோபம் இருக்கும், அம்மா கிட்ட கோபம் இருக்கும், பிள்ளைகள்கிட்ட கோபம் இருக்கும். இந்த கோபத்தை எந்த அளவுக்கு நாம் வெளிப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நாம் பிரச்சனைகளை சந்திக்க போகிறோம் என்பது அர்த்தம். அதே கோபத்தை தனக்குள்ளே புதைத்து கொண்டு அன்பை எந்த அளவுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் காமிக்கும் போது, ஒரு குடும்ப உறுப்பினர்கள் பலமாக இருந்தால் எத்தனை கிரகதோஷங்களையும் சமாளித்து விடலாம். ஆனால் குடும்ப உறவுகளே நமக்கு பகையாகவும் நமக்கு எதிர்ப்பாகவும் தன் மீது சேற்றை வாரி பூசும் பொழுது மனவேதனைப்படும். அவர்களாக இருந்தால் நம்ம என்ன செய்வது? அதற்கு தான் நவகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள். நல்ல மாற்றங்கள் உண்டாகும். குருதசை நடந்து கொண்டிருந்தால் நவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும், ஏன்னா கன்னிராசி குருதசை ஆகவே ஆகாது, அப்படியே சித்திரவதைப்படும். இது எல்லோருக்கும் அல்ல. உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் எந்த லக்னத்தின் அடிப்படையில் எந்த பாவத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் என்பது பொருள்.
அதன் அடிப்படையில் தான் நடக்கும். இருந்தாலும் குருதசை அனுபவத்தை கொடுக்கும், குடும்ப வாழ்க்கையோட தத்துவத்தை கற்றுக் கொடுக்கும் குருதசை. குருதசை நன்றாக இருக்க வேண்டுமென்றால் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் குரு தட்சிணாமூர்த்தி பகவானுக்கும் தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக நிறைய நன்மைகள் உண்டாகும். மென்மையான இதயம் கொண்ட கன்னிராசினியர்கள், சில பேர்கள் பிடிவாதமாக இருப்பாங்க, அதனாலே அவங்களுக்கு வாழ்க்கை வீணாக போயிடும். கன்னிராசினியர்கள் நான் பார்த்துருக்கேன். பிடிவாதத்தை விட்டு விடுங்கள். குடும்பத்தில் கணவனிடம் பிடிவாதம் காமிப்பது, மனைவியிடம் பிடிவாதம் காமிப்பது, பிள்ளைகளை அரவணைத்து செல்லாமல் பிடிவாதம் காமித்தால் வாழ்க்கையே இதாகிடும். அப்பா அம்மா பேச்சை கேளுங்க. கன்னிராசினியர்களுக்கு திருமணமாகும். இந்த குரு பயிற்சி திருமணமாகும், திருமண பாக்கியம் உண்டாகும். குழந்தை இல்லாத குழந்தை பாக்கியம் உண்டாகும். ஆண் குழந்தை வேண்டுபவருக்கு ஆண் குழந்தை, எதை நினைக்கிறீங்களோ நடக்கக்கூடிய வாய்ப்பு, பதவி உயர்வு, சம்பள உயர்வு, அரசியலில் இருந்தால் ஜொலிப்பீர்கள். நிறைய நல்ல மாற்றங்கள். 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் உங்கள் வாழ்க்கையை மாற்ற வருகிறார். நான் அப்போ நல்லா இருந்தாங்க, 10 வருஷம் 8 வருஷமாக நல்லா இருந்தாங்க, அதுக்கப்புறமா அப்படியே தரமட்டமாகிட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ நல்லா இருந்தேன்னா அப்போ ஏதோ ஒரு கிரகம் உங்களுக்கு நல்லதை செய்து கொண்டு இருந்தது, அப்போ நீங்கள் நல்லா இருந்தீங்க. அதுபோல இப்பொழுது உங்களுக்கு குரு பகவான் இருக்கிறதுலையே மிகப்பெரிய கிரகம் குரு பகவான். 100 பூமிகளை 1000 பூமிகளை அந்த குரு பகவானுக்கு உள்ளே போடலாம், அவ்வளோ பெருசு. அப்போ அது குரு சக்தியை கொடுக்கும். என்னென்ன கேட்குறீங்களோ கொடுப்பார். பதவி கொடுப்பார், திருமணத்தை கொடுப்பார், உடல் ஆரோக்கியம்னா அது கொடுப்பார். குரு பகவானை தனகாரகன், புத்திரகாரகன், ஜோதிட சாஸ்திரத்தில் தனகாரகன், புத்திரகாரகன். அதாவது ஒரு கண்டம் இருந்தால் கூட அந்த கண்டங்களை, உயிர் கண்டங்களை தடுக்கக்கூடிய வல்லமை குரு பகவானுக்கு உள்ளது. குரு தட்சிணாமூர்த்தி பகவான் யார் என்றால் சிவபெருமானின் மறு அம்சம். அவரை வழிபடுங்கள், நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும். சனிதசை நடந்து கொண்டிருந்தால் வெங்கடேச பெருமாளுக்கு உங்கள் வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் பெருமாளுக்கு துளசி அர்ச்சனை செய்வதன் மூலமாக சனி தோஷங்கள் நீங்கும், நலமோடு வாழலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுத்த ஒரு அன்பிற்கும் ஆதரவுக்கும் நன்றி, வணக்கம். வாழ்க அனைவரும்.